சாம்பாரே இது தெரியணும். அது தெரியும் தூரமாக இருந்துடு. விடு வச்சு கிச்சி ஊந்துடும். நீ இறங்குடா பார்த்து மரத்துல ஏறி உட்கார்றா. சொல்லுவாங்க அப்படி அனாவசியம் நினைக்காதா, முடியும்னா முடியும். இந்த பார்க்குக்கு வந்தீங்க, எப்படி இருக்கு? இப்படி ஃபீல் பண்றீங்க? புது அனுபவமா இருக்கு. புது அனுபவம் பரவாயில்ல, பார்க்காத இருக்கு. புது அனுபவம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். இது எவ்வளோ கொடுத்து வந்தீங்க? கிடையாது, இது 20 ரூபாய்க்கு 40 + 0. ஒருதான பிளேஸ் இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஊருக்கான கிளைமேட் ஓகே, சூப்பர், வெரி நைஸ் கிளைமேட் ஓகேங்களா. பட் ஆனால் 40 ரூபாய்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. சுற்றி பார்க்குற அளவுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. அதாவது பூக்கள் கார்டன்னுவாங்க, இது பூக்கள் எதுவுமே கிடையாது. மெயின்டெனன்ஸ் சரியில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் தான். ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்னோட மொபைல் வச்சிருக்கேன், அதோட டெம்பர் கிளாஸ் வந்து வெறும் 100 rupees தான். அது உடஞ்ச உடனே மாற்றும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் புதுசாகவே தெரியும். அதே நுணுகுல பெரிய வந்து வச்சிருந்தேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். சேல்ஸ்மேன்பா. நீங்கள் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கார்டன் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ ஓப்பன் பண்ணும்போது நல்லா இருந்தது, இப்போ நல்லா இல்லை. அவ்வளோதான். ஒரு ஆளும் கிடையாது. நம்ம என்ன பண்ணாலும் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல அந்த இது உடைச்சா கூட ஆள் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து நம்ம வச்சா கூட ஆள் கிடையாது. ஆள் கிடையாது. அதாவது ஃபேமிலி மேனாக வராங்க, லவர்ஸாக வராங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்து லவர்ஸாக வந்தாலுமே நிறைய ஸ்பாட் இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா அந்த பாத்திரம் ஒரு தண்ணி, அந்த தண்ணி தண்ணியில கறி கழுவுறது வந்து சமையல் செய்யறது வந்து அதுலயே பண்ணிதான் எல்லாத்துக்கும் மூலம் நம்ம இங்கே வேலையா போயிட்டு இது இறங்கணும். ரொம்ப தூரம் ஒரு தூரம் அரைக்கி நம்ம தண்ணி அந்த இயற்கை தண்ணி விடுவாங்க. அதான் தெரியல எவ்வளோ சமைக்கிற மாதிரி கேட்கலாம். உப்பு போலாமா ஆல்ரைட் செய்யறோம். போடலாம். எடுத்துட்டு வராங்களா? அங்க ஆள் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்காங்க. இந்த கிளைமேட் இந்த மாதிரி அதெல்லாம் வரும். இது வந்து இந்த கிளைமேட் இது என்ன பிரைஸ் வந்து? ஆயா என்ன வயசுல பாத்தீங்களா? தீபாவளி கொண்டாடுற மாதிரி சாப்பிடுச்சா? 60 ரூபாய். அப்படிதான் சொல்லிட்டு தம்பி போகுது.
ஆயா 40 ரூபா கொடுத்து ஒரு 2 மாவா பீஸ் எடுத்து போய் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டுருங்க. A few moments later. சரி நீ ஏன் வச்சுக்க? ஐயோ நான் வைக்க கூடாது. இதுல வேணாம், இதுல போ. அடியில வை ஐயா. 12 seconds later. என்ன ஏன் தனியா போய் வந்திருக்கான்? இதுல போடுமா. டேய் ஓ நான் கையில வச்சுக்கோ. நம்ம ரூபன் ரூபன் பேர் வந்து இந்த கபடி ஆஸ் நாங்க இது அவங்க பாயிண்ட் ஆயா 20 லாக் பண்ணிக்கிறோம். அதான் வாங்க பிடிப்பா வாங்க. A few moments later. என்னவா 12 seconds later. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க எல்லா மெட்டீரியலுமே நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் ஆனால் உங்க பேர் ஜெயபால். என்னோட ஃபாதர் நேம் ஜெயபால், அவரோட நேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபால். முடியா ஆனால் அண்ணன்கிட்ட வந்து சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா அதாவது ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எடுத்து ரிமூவ் பண்ணிடுறாரு. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கறியை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் டாடான்னு சொல்லுவாங்க. இடத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்க சிக்கனை வாங்கிட்டு ஆனா உங்க கடை பேர் என்ன பேர்னா ஒரே நாள் தான். அதாவது என்ன நாள் மட்டும் இருக்கும்? வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் அண்ணன் கடை இருக்கும். அது என்னன்னு தெரியல. அண்ணன் டைம்ல இருப்பாரு. ஃபெஸ்டிவல் டைம்ல அண்ணன் கடையை நீங்க பாத்துங்க. அதாவது இந்த சர்க்கிள் பார்த்துங்க. இந்த சர்க்கிள்ல வந்து அண்ணனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபால் சிக்கன் சர்க்கிள். அது மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா ராசில இருக்கு. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்